தங்கி இருக்கும்போது காலையில செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியா வந்து என்னோட 2 செல்போனையும் பறிச்சாங்க. இந்த வழக்குக்கும் என் செல்போனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பேசுனது பொது மேடையில அது எல்லா ஊடகத்திலும் அவைலபிள் இருக்கு. ஆனால் என் செல்போனை பறிச்சு வம்படியா ஏன் கார்ல என்னை கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார். போதையில தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுலிருத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க. ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி இருந்து எச்சரித்தாரு. மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்க பார்த்தா தெரியும். படம் பிடிச்சு தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க. ஒரு ஊடகவியலாளருக்கு, ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது. மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேலே போதுவாக பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே மோதி எனக்கு முதுகு வலி, என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்கிறது. அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டிராவலர் என்னை ஏற்றிட்டு வராங்க. முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது. இந்த அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.